அதை ஏத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தன்மையை கொடுத்தா தான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அந்த பண்பு எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? குடும்ப வாழ்க்கை வரைக்கும் காப்பாத்தி ஒருத்தன் கையில ஒழுங்கா பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் அதை செய்யணும். இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை ரொம்ப கேர்ஃபுல்லா விவரம் வந்துருச்சு அப்படின்னா அது போக காலம் எப்படி இருக்குது? அன்னைக்கு உள்ள மாதிரியா இருக்குது? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலமா இருந்தா கூட நினைச்சிருவாங்க, சும்மா இருந்துருவாங்க. இன்னைக்கு உள்ள காலம் என்ன? அந்த டிவியை போட்டாலும் அதான் சொல்லி கொடுக்கறான். பாடல்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறது, புஸ்தகங்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறது, நியூஸ் பேப்பர் வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. நியூஸுக்காக ஒரு பேப்பர் வாங்கி போட்டா கூட என்ன செய்யறான்? அது நியூஸ் மட்டுமா இருக்கிறது. நியூஸுக்கு செய்திக்குன்னு ஒரு பேப்பர் வாங்கணும்னு சொன்னா அதுல சப்ளிமெண்டரி கொடுத்து என்ன செய்யறான்? அதுக்குள்ளேயும் இதை நுழைக்கிறான். எதை நுழைக்கிறான்? இந்த பாலியல் சமாந்தாரம், காமுக விஷயம், சினிமா விமர்சனங்கள், சினிமா விளம்பரங்கள், அது மாதிரியான ஒரு அசிங்கமான காட்சிகளோட டெய்லி பேப்பர் கூட வாங்க முடியல. நியூஸ் கூட டிவியில பார்க்க முடியல. டிவியில நியூஸ் பார்த்தோம்னா செய்தி வாய் தொலைஞ்சிட்டு போயிட வேண்டியான செய்திக்கு இடையில கொண்டு என்ன செய்யறான்? அதுலயும் அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில அந்த மாதிரியான விளம்பரங்கள் வழியாகவும் என்ன செய்யறான்? இந்த மாதிரி கெட்ட இதெல்லாம் உண்டாக்குறான். எந்த அளவுக்கு உண்டாக்குறான்? சாதாரண ஒரு விளம்பரத்தை நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை பாருங்க, பொம்பளை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒருத்தன் போன் பேசிட்டு இருப்பான், அவ அப்படி இருப்பா, அவளுக்கு போனை கொடுப்பான் பேசுறதுக்கு, உடனே கூட போயிருவா. எப்படி எப்படி கணக்கு காட்டுறாங்க? இந்த போன், எங்க செல்போன் எப்படி சர்வீஸ் தெரியுமா? அவருக்கு டவர் கிடைக்காது, அவளுக்கு இவன் பொண்ணு டவர் கிடைக்குமா? இந்த அப்படி கொடுப்பான், பேசுவார்ல, கூட்டிட்டு போயிருவான். ஒரு போனை கொடுத்தா அப்படி நடக்குது நாட்டில். விளம்பரத்திலையும் காட்டுறான், அப்படியும் நடக்குது. பொம்பளை பிள்ளைகள் அப்படியும் கேவலப்படுத்தி காட்டுறான். அப்ப இதெல்லாம் பாக்கலவாக இப்படி அவனா ஏதாவது வாங்கி கொடுத்தா போயிடலாம் போல இருக்கு அந்த விளம்பரத்துல. இதுல ஒரு நியூஸ் ஒரு ஆபாசம் இல்லாம உங்களுக்கு தெரிகிறது. ஐஸ்கிரீம் கொடுத்தோம் ஓடி போற மாதிரி பொம்பளைய காட்டுறான், சாக்கிலேட் கொடுத்தோம் பொம்பளை ஆம்பளைய பின்னாடியே ஓடுறத பாக்குறான். அதே மாதிரி என்ன செய்யுது? நல்ல அந்த என்னமோ ஒரு பேஸ்ட போட்டு பல்துளைக்கு வாசம் வரும் போட்டு என்ன செய்வான்? அதை கண்டவன ஒரு கட்டி பிடிச்சிக்கிடுவா. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம்? பொம்பளைகளை பத்தி என்ன காட்டுறான்? நல்ல வாசம் வந்தா விட மாட்டேங்கிறா. ஜட்டி விளம்பரத்தை கூட என்ன செய்யறான்? அப்படி காட்டுறான். வணங்குதா? அது மாதிரி அந்த ஜட்டியை பார்த்துட்டு அப்படி போய் அவனை ஆசைப்படுற மாதிரிலாம் காட்டுறான். அப்ப இந்த விளம்பரங்களை பார்த்தாலேயே இந்த மாதிரி இருந்தால் சினிமாக்கள் என்ன எங்க போய் சொல்றது? பாடல்கள் எங்க போய் சொல்றது? அது மாதிரி நாடகங்கள், சீரியல்கள் இருக்க, அதுல இதைத்தானே காட்டுறான். இந்த மாதிரியான ஈடுபட்டு போற சம்பவங்களை தானே காட்டுறான். அப்ப இதெல்லாம் காட்டி இந்த மாதிரி பழக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது? என் பிள்ளை சரினா அப்படி சரியா வரேன், இதை பாதிக்கும், மனசுல உட்காரும், அப்படியே இப்படி நம்மள அது மாதிரி செஞ்சா என்னங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குமே. அப்ப இது கவனித்துக் கொண்டு நம்ம வாழ்ற காலம் டேஞ்சரான ஒரு காலம். குடும்பத்தில் இந்த பிள்ளைகளை யாரெல்லாம் பறி கொடுத்து அழுகுறாங்கன்னு பாக்குறோம். பெரிய பெரிய தாய்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், அவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பிள்ளைகளை இழந்து விட்டு நிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மாதிரி காலேஜுக்கு அனுப்புறாங்க, என்ன படிப்பு படிக்கிறான்னு சரி, கோ எஜுகேஷன் அந்த டாபிக் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய தன்மை இருக்குமே, ஆனால் அதுவும் ஆபத்தானது. அதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சென்னையில ஆண்களை விட்டுருங்க, இந்த மகளிருக்குன்ற உள்ள கல்லூரிகள்லாம் இருக்கு இஸ்லாத்தின் பேரால. அந்த கல்லூரி வாசல் கொஞ்ச நேரம் பாருங்க. இந்த கல்லூரி நாங்கெல்லாம் போய் பார்த்துருக்க, கண்காணிப்பதற்காக வேண்டி தனியா போய் பார்க்கல. நாங்க ஒரு டீமா போய், ஒரு குழுவா போய் கார்ல உட்கார்ந்து கொண்டு கண்ணாடி ஏற்றி கொண்டு என்ன செய்யறோம்? அந்த கல்லூரி வாசல்ல பார்த்தால் நம்ம பெண்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் நீங்க நம்பி அனுப்பி விட்டுறீங்க. புர்காவையும் போட்டுக்கொண்டு அது பண்றது, சைட் அடிக்கிறது, ஒருத்தன் அதுக்கு சிக்னல் கொடுக்கறது, ஒருத்தன் வர்றது, அவங்களோட பின்னாடி குதிக்கிட்டு ஓடுறது. 1 மணி நேரம் நின்று பாருங்க. அந்த கல்லூரி முடிந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரம் வாசல்ல என்ன செய்யுங்க தெரியாத மாதிரி கருப்பு கண்ணாடி ஏற்றி கொண்டு கார்ல உட்கார்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு கோபம், ரத்தம் கொதிக்கிற மாதிரி சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது. நாங்கள் இதெல்லாம் அன்னைக்கு வாட்ச் பண்ணி இருக்கிறோம். அப்ப கூட திட்டம் போட்டோம், என்னது வாசல் அப்படி கேமராவில் எடுத்து டிவியில போட்டு விட்டுறணும். பாப்பா அம்மா பாப்பாங்கல்ல, டிவியில போட்டு விட்டா அவங்க அப்பா அம்மாவே பாப்பாங்கல்ல, அப்படிலாம் ஒரு ஆத்திரம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். ரொம்ப கெட்டு போய் இருக்கிறது. அந்த தோழிகள் பேசித்து கொண்டு அவங்களுக்குள்ள ஃப்ரீடமா என்ன செய்வாங்க? எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி பல விதமா வர்ணனை செய்வார்கள். இவங்களுக்கு நமக்கு ஒரு பாய் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அது வரும், சிரிக்கிறதுக்கு இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய தோழிகள், தண்ணி அடிக்க கூட்டிட்டு போகக்கூடிய தோழிகள், இன்னும் சொல்ல போனா பணத்தை ஆசை காட்டி கல்லூரிக்கு போற பெண்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தனோட அடாப்ஷனா இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பணக்காரன் இருக்கிறான், போயிட்டு வந்தா 2000 ரூபாய் தருவாங்க, 5000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மாணவிகளை, சக தோழிகளை இழுத்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் மாணவிகள்ங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க?
உள்ளுக்குள்ள உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே சென்னையில் இந்த புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் சினிமாவுல டான்ஸ் துணை நடிகை ஆடுறாங்களே, பாத்திருக்கீங்களா? சினிமாவுல அந்த துணை நடிகையில யாருக்கு தெரிய போகுது, ஒரு செகண்ட் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. பாதி நம்ம மக்கள் துணை நடிகையா இந்த ஜட்டி மட்டும் போட்டு ஆடுறாங்களா கூட்டத்தோட கூட்டமா, அந்த மாதிரி பெண்கள்ல பாதி பேர் யாரு? இந்த நம்ம மக்கள்ல ஏழ்மையான மக்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யறான், 2000 ரூபாய் தரும், 5000 ரூபாய் தரும், சின்ன நீங்க ஆடிட்டு வர்றது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு போய் வேற மாதிரி கொண்டு போயிடும். அது ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனாச்சாரங்கள் நிலையக்கூடிய உலகத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம பெண்களை வந்து என்ன செய்யணும், பொத்தி பொத்தி காப்பாற்றணும். இது தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி வந்து வயசுல உள்ள பெண்கள் இது உரிமை நினைத்துக் கொண்டு, இதுக்கு பேர் காதல் நினைத்துக் கொண்டு விரும்புறதுலாம் தப்பே கிடையாது. அனலைஸ் பண்ணக்கூடிய பருவம் வந்த பிறகு விரும்பி வாப்பா மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணு. ஏன் உங்க வந்து நம்ம அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட என்ன செஞ்சாங்க, ஒரு ஆளை லவ் பண்ணாங்க. ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் வந்து அவங்களுக்கு கணவர் இல்ல, கணவர் இறந்துட்டாங்க, அனஸ் பிள்ளையா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல அபூ தல்ஹா இருக்காரு, ரசூலுல்லாஹ் ஏத்த விட்டுன்னு சொன்னோம்ல. அபூ தல்ஹா என்ன செய்வாரு, உம்மு சுலைமா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ன உடனே, உன்னைய மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன், நல்ல மாப்பிள்ளை தான், ஆனா வந்து நான் வந்து முஸ்லீமா இருக்கிறேன், நீ வந்து முஸ்லீம் இல்லாம இருக்கிற, நமக்கு செட் ஆகாதப்பா, நீ வந்து என்னை விரும்புறதா இருந்தா நீ இஸ்லாத்துல வந்துரு, எனக்கு மகர்லாம் தர வேணாம், அதே மகரா ஏத்துக்கொண்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அம்மா பேசுறாங்க. இதான் லவ்ங்கிறது. ஏன் முதிர்ச்சி வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு, அப்ப விரும்பும்போது என்ன செய்வாங்க, எதை முதல்ல வைக்கணும் கரெக்டா வச்சிருவாங்க. இஸ்லாம் முதல்ல, மார்க்கம் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறமேலு, மறுமை முதல்ல, இம்மை அப்புறமேலு என்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் பொழுது தேர்வு செய்தால் ஆம்பளை நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடை போட முடியும். 12 இருந்து 20 வயசுக்குள்ள 18, கண்டிப்பா 18 வயசுக்குள்ள ஒரு பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த உடல் ரீதியான ஒரு இது மட்டும்தான் இருக்குமே தவிர தூர நோக்கு எதிர்காலம் என்ன ஆகுங்கிறதெல்லாம் கணிக்கவே இயலாது. இந்த மாதிரியான பெண்கள் என்ன செய்யணும், பாதிப்பு அவங்களுக்கு தான். கூட்டிகிட்டு போய் எங்கேயா விட்டான்னு சொன்னா நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். இப்ப கல்யாணம் பண்றான்ல, கல்யாணம் பண்ண உடனே பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகமா இருக்கிற பொண்டாட்டி எவ்வளவு நாளைக்கு இருப்பான், ஒரு 30 நாளைக்கு அதான் வாழ்க்கை, அது தவிர உலகத்தில் ஒண்ணும் இல்லைன்னு இருப்பான். ஒரு 60 நாளைக்கு அதுல பாதியா போய் என்ன செய்வான், ஒரு ஆசை அளவுக்கு என்ன செய்வான், மோகம் தான் எக்ஸ்ட்ரீமா போறது, ஆசைன்னா ஒரு அளவுக்கு இருக்கிறது. 60 30 90 நாள் போச்சுன்னு சொன்னா அப்படியே என்ன செஞ்சேன், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட ஆசை வராது, இந்த மாதிரி ஆயிருமா. அப்படி ஆன பிறகு நாளடைவில் என்னவான்னு சொன்னா அவள் மீது பெரிய நாட்டம் குறைஞ்சு போயிடும். குறைஞ்சவன என்ன செய்வான், மனசே ஆழம் போதும். ஆம்பளைக்கு ஆம்பளை தன்மை அப்படிதான் ஆம்பளை படைக்கப்பட்டிருக்கிறான். என்னவாயிரும், அதுக்கப்புறம் என்ன சலிச்சு போச்சு, வேற ஒண்ணு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி நினைக்குமா. நினைச்சாலும் வேற பக்கம் போக மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா, போனோம்னு சொன்னா இந்த பொண்ணுடைய அண்ணங்காரன் வெட்டி போடுவான், இந்த பொண்ணுடைய அப்பங்காரன் ஒண்ணு போடுவான், அந்த பயத்துலதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சமூகத்துக்கு பயந்து நல்லா வணங்கிருங்க. கல்யாணங்கிற பந்தம் வந்த உடனே அப்பன் ஆத்தா நின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னா அந்த அப்பனுக்கு பயந்து பொண்ணை ஒழுங்கா வச்சிருப்பான், அந்த அண்ணனுக்கு பயந்து பொண்ணோட வாழ்க்கை நடத்துவான். இந்த பொண்ணை எவனும் கேட்க மாட்டான், கூட்டிட்டு போனா தானே கதை. ஒரு பெண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா நம்ம ஆத்தா கை கழுவிடுவாங்க, அண்ணன் கை கழுவிடுவாரு, பாப்பா கை கழுவிடுவாரு, ஜமாத்து கை கழுவிடுறேன், முஸ்லிம் சமுதாயம் கை கழுவிடுறேன். இந்த பொண்ணத்துக்கு சந்தில நிப்பாட்டினா கூட இவளை யாரு கேட்பா அப்படின்னு வரும் பொழுது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு விட்டு ஒரு வருஷத்துல 90 நாள் போச்சா, அங்கிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு செய்வான், நீ பாட்டுக்கு போ நான் பாட்டுக்கு போன, வாப்ப வேணாங்கிறாங்க, எங்க குடும்பத்துல ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க போன்றுவான். அப்ப இந்த பெண்கள் என்ன விளங்கனே, இதெல்லாம் நம்மளை ஏமாத்தி போடுவாங்க, நம்ம தாய் தந்தையர் சொல்றதான் கேட்கணும். அது ஒண்ணு எதா இருந்தாலும் இவங்க கற்பனை, காதலுங்கிற கற்பனை தான், இவன் தான் வேணும் இவதான் வேணுங்கிறதெல்லாம் சும்மா பொய். அது விளங்குதா, அது ஒரு உடல் ரீதியான தேவை, அது மனநோயுடைய ஒரு அளவு தான் இந்த காதல்ங்கிறது. எந்த பொம்பளைய ஒரு கட்டி வச்சாலும் அதே சந்தோஷம் கிடைக்கும், எந்த ஆம்பளைய கட்டினாலும் அதே சந்தோஷம் கிடைக்கும். இவன் தான் வேணும் அவன் தான் வேணுங்கிறதெல்லாம் என்னது, அதெல்லாம் சும்மா வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நோய். அது ஒண்ணும் தெரியாம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லை. நம்ம அப்பா அம்மாவோட நம்ம அப்பா அம்மாலாம் வாப்பா வந்து அம்மா பார்த்தா கல்யாணம் பண்ணாரா, நம்ம அம்மாவெல்லாம் வாப்பா பார்த்து லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணாங்க, யாருன்னு தெரியாது. அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், ஒரு அப்படி செட் ஆயிட்டாங்க, இவர் தான் அப்படி அப்படி போயிட்டே இருக்கும். அதனால என்ன வரைக்கும் பெண்களே, இந்த நடுத்தர வயசுல தடுமாறக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஆசை வார்த்தையில மயங்கி ஏமாந்து நம்மளும் கவனமா இருக்கணும். பெற்றோர்களும் இதை கேட்கக்கூடிய அந்த இளம் பருவத்து பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்றேன். 12 வயசு பெண்கள் இருப்பாங்க, இதை கேட்கக்கூடியவர்கள், நாளைக்கு 18 வயசுக்குள்ளவர் இருப்பாங்க. நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா
உங்களை தான் கொண்டு விபச்சாரம் வித்துட்டு போயிருவான். உங்களுக்கு யாரும் செக்யூரிட்டியா வரமாட்டாங்க. உங்களுடைய செக்யூரிட்டி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பயப்பட மாட்டான். உங்களை அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான். யாரு கேப்பா? அப்ப அண்ணன்லாம் அந்த அடிப்பானா? ஒரு அளவுக்கு மேல கொடுமைப்படுத்துவானா? ஜமாத்துல கொண்டு வச்சிருவோமே, குடி விசாரிப்போமே, இவன் எந்த ஜமாத்துல நிப்பாட்டுவீங்க? யாரு அவனை பத்தி கேப்பா? அவன் என்ன கொடுமைப்படுத்தினா விசாரிக்கலுமா? எந்த ஒரு பாதுகாப்பு மற்ற நிலையில பெண்கள் வந்து நிற்பார்கள் என்பதை இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது.